மற்ற கட்சிகளிலிருந்து நிர்வாகிகள் ராஜினாமா செய்து வேறு கட்சிகளில் இணைவது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமான போக்கு அல்ல என்று சிஐடியு அகில இந்திய துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சிஐடியு தொழிற்சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் தோழர் சவுந்தரராஜன் நம்மோடு இணைகிறார். அவருடைய சில கேள்விகளை முன்வைக்கலாம். புதிய ஆட்சி கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா சார்? அதாவது இன்னும் எங்கள் கோரிக்கை எதுவும் இன்னும் நிறைவேறலை. எல்லாவற்றையும் பரிசீலித்து அது சம்பந்தமாக எங்களோடு பேசுவதாகவும் ஆவண செய்வதாகவும் முதலமைச்சரே எங்களிடம் சொல்லியிருக்கிறார். இப்போது தான் சட்டசபை கூடியிருக்கிறது. ஆளுநர் உரையின் மீது பிறகு பட்ஜெட் வர வேண்டும், பிறகு மானிய கோரிக்கை வர வேண்டும். சற்று காத்திருக்க வேண்டியிருக்கிறது. நிறைவேற்றுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை நிறைவேற்றாமல் அல்லது நாங்கள் எங்களுடைய தேவைக்கு மாறாக செயல்படுவார்களேயானால் நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து எங்களுடைய குரலை எழுப்ப வேண்டியிருக்கும். இப்போ வெள்ளை அறிக்கை என்பது வெளியிட்டிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது வெள்ளை அறிக்கை என்பது இன்னும் விரிவாக இருந்திருக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக பரிசீலனை செய்திருக்க வேண்டும். நான் உதாரணத்திற்கு போக்குவரத்தை பற்றி மட்டும் சொல்லுகிறேன். வெறுமனே அது நஷ்டம், அது இழப்பு இருக்கிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது என்று மட்டும் சொன்னால் அது போதாது. இந்த கடன் எதனால் வந்தது, ஏன் வந்தது, இதை எப்படி ஈடுகட்டுவது என்பது குறித்தும் பேசியிருக்க வேண்டும். போக்குவரத்து போன்ற இடங்களிலே அரசு நஷ்டம் வரும் என்று தெரிந்தே பேருந்தை இயக்கி நஷ்டம் வருகிறது. அதை போய் நஷ்டம் என்று சொல்லி போக்குவரத்து என்றாலே மோசம், போக்குவரத்து என்றாலே இது என்று பொதுத்துறை என்றாலே மோசம் என்கிற ஒரு தோற்றத்தை சித்திரத்தை கொடுக்கக்கூடாது. இந்த அறிக்கை அதைத்தான் கொடுக்கிறது. மின்சாரத்திலும் கொடுக்கிறது, அதையும் கொடுக்கிறது. ஆகவே மாற்று என்ன மற்றதென்ன, என்ன தேவையற்ற செலவு நடந்திருக்கிறது என்று அதில் சொல்ல வேண்டுமே தவிர அவசியமான தேவையான செலவை கூட அது நஷ்டத்திற்கு காரணம் என்று சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட குறைகள் அதிலே இருக்கிறது. ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜன் கடந்த ஆட்சியிலே வந்த வெள்ளை அறிக்கையிலும் அதே குறைகள் இருந்தன. கிட்டத்தட்ட அதே குறைகள் இப்போதும் இருக்கிறது. கடந்த ஆட்சிகளின் தொடர்ச்சி தான் தற்பொழுது இருக்கும் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இல்லை, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா இப்போ ஆட்சி மாறி இருக்குது. இப்போ அடுத்து அவங்க திட்டங்கள் என்ன மற்றது என்னென்னா அவங்க சொல்கிறாங்க ஊழலை இப்படி நிறுத்தப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். வருவாயை பெருக்குவதற்கு புதிய வழிகளை செய்ய போகிறோம் என்று சொல்கிறார்கள். டாஸ்மாகில் அந்த 10 ரூபாய் வாங்கக்கூடிய விஷயம் உற்பத்தி ஆகிறவங்கிட்டிருந்து வரக்கூடியவங்கிட்ட வர பணத்தை தனியாருக்கு போய் கொண்டு வந்தது. இப்போது நாங்கள் அந்த டாக்ஸ் போட்டு எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 1000 கோடி மிச்சம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் அடுத்து என்னென்ன செய்ய போகிறார்கள், கனிமத்தில் என்ன செய்ய போகிறார்கள், மணல் கொள்ளையில் என்ன செய்ய போகிறார்கள், டெண்டர் கான்ட்ராக்ட் இதில் என்ன செய்ய போகிறார்கள், எல்லாவற்றையும் பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு சோபா ஆட்சி அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்கள் ராஜினாமா செய்வதும் அங்கிருந்து இந்த கட்சிக்கு வருவதற்கு ஆர்வத்தோடு அவர்கள் வருவதும் அவற்றில் பலரை இவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இதையெல்லாம் பார்க்கிற போது ஜனநாயகத்திற்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. அது பணம் கொடுத்து தான் நடக்கிறதா மற்றதா என்று நமக்கு இன்னும் ஆதாரம் இல்லை. ஆனால் இந்த போக்கு என்பது ஆரோக்கியமாக இல்லை. வாக்களித்த மக்கள் என்ன நினைப்பார்கள்? நான் எதற்கு வாக்களித்தேன், எதற்கு தேர்தல், நான் நீ வெற்றி பெற்ற ஒரு மாதத்தில் ராஜினாமா பண்ணிவிட்டு போய்விடுவாய், இதெல்லாம் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். அது அவ்வளவு நல்லதல்ல ஜனநாயகம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.